ஐயனார் துணை நாளைக்கான புறமால பாத்தீங்கன்னா பாண்டியனும் சொல்லணும் முடிவு பண்றாங்க. நம்ம 2 பேரும் போயிட்டு அந்த பொண்ணை பத்தி விசாரிச்சுட்டு வரலாம்டா, எனக்கு ஏதோ தப்பா தோணுது அப்படின்னு சொல்லணும்னு சொல்றாங்க. 2 பேரும் சேர்ந்து ஜெயந்தி பத்தி விசாரிக்கிறதுக்காக அவங்களுடைய வீடு பக்கத்து போயிட்டு எல்லாருக்கிட்டையுமே விசாரிக்கிறாங்க. அவங்க விசாரிச்ச வரைக்கும் அந்த பொண்ணு ரொம்பவே சண்டைக்கார பொண்ணு, அந்த வீடே எப்பவுமே சண்டை சச்சரமா தான் இருக்கும், அந்த பொண்ணு சண்டை போடுறதுனாலதான் அந்த பொண்ணு வாழ வெட்டியா இருக்குன்னு சொல்லிட்டு அங்க உள்ளவங்க எல்லாருமே சொல்றாங்க. என்ன கேட்டா நீங்க அப்படிப்பட்ட பொண்ணை கல்யாணம் பண்ணவே தேவையில்லை நான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க உள்ளவங்க சொல்றாங்க. இதை கேட்டு சோழனும் பாண்டியனும் பயங்கரமா ஷாக் ஆறாங்க. இந்த விஷயத்த வீட்டுல எல்லாருக்கிட்டுமே சொல்றாங்க. அந்த பொண்ணு நம்மளுக்கு வேணானா அந்த பொண்ணு பத்தி குடும்பத்தை பத்தி விசாரிச்சோம், யாருமே ஒருத்தவங்க கூட நல்லதா சொல்லல, அவங்க சரியான சண்டைக்கார குடும்பம்னு சொல்றாங்க. உனக்கு எதுக்கு நான் அப்படிப்பட்ட பொண்ணு, அந்த பொண்ணு வேணான்னு சொல்றாங்க. ஆனா சேரணும் அந்த பொண்ணு எப்படி இருந்தாலும் பரவாயில்லடா, நான் அந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிப்பேன், இந்த கல்யாணம் நடந்தா சரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே உறுதியா சொல்றாங்க. இதை கேட்டு எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆறாங்க. அடுத்து நிச்சயதார்த்தம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அவங்க அத்தை மாமா எல்லாருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. வானதி வீட்லயும் பாண்டியன்னு சொல்லிடுறாங்க. வானதியும் அந்த நிச்சயத்துக்கு வந்துடுறாங்க. எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப பொண்ணு வீட்டுக்காரங்க இந்த நிச்சயதார்த்தம் நடக்காது, அந்த பொண்ணுடைய முதல் கணவர் மறுபடியும் ஜெயந்தி கூடவே வாழ்றேன்னு சொல்லிட்டாங்க, அதனால இந்த கல்யாணத்தை நாங்க நிறுத்துறோம்னு சொல்றாங்க. இதை கேட்டு எல்லாருமே ஷாக் ஆறாங்க. அடுத்து வந்தவங்க எல்லாருமே சேரனை மறுபடியும் கேவலமா திட்டிட்டு போறாங்க. இந்த வீட்டு ராசிப்படி இந்த வீட்டுல எந்த நல்ல விஷயமே நடக்காது, அதனால இவனுக்கு கல்யாணமே இனிமேல் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு சேரன் ரொம்பவே நொறுங்கி அழுகுறாங்க. அடுத்து நைட்டா சேரன் வீட்டை விட்டு வெளில போயிட்டு கடற்கரையில உட்காந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. சேரனை காரணம் வீட்டுல உள்ளவங்க எல்லாரும் பயங்கரமா ஷாக் ஆகி எல்லா இடத்துலயுமே தேடி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்து சேரனை சோழன் பாண்டியன்னு கண்டுபிடிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. நீ ஏன்னா வீட்டு விட்டு வெளில போனோம், நாங்க தான் சொல்றேன்னா உனக்கு பிடிச்ச மாதிரி பொண்ணை நாங்களே தேடி கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், நீ எதுக்காக அவ்வளவு அவசரப்பட அப்படின்னு சொல்றாங்க. நான் கல்யாணம் ஆனதானடா, உனக்கு சீக்கிரமா கல்யாணம் ஆகும், உன்னால வானதியும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கடா அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு பாண்டியன் பயங்கரமா டென்ஷன் ஆறாங்க. அவங்க அண்ணா கிட்ட நான் சேரனை காதலிக்கிறேன், நான் உங்களை கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்றாங்க. இந்த விஷயத்தை கேட்டதுமே அவங்க அண்ணாவும் எனக்கும் சம்மதம், சேரன் மாதிரி ஒரு நல்ல பையன் கிடைக்கிறதுக்கு நம்ம தான் கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த நிலா கிட்ட சொல்றாங்க. என் தங்கச்சி ஆசைப்படுறாமா சேரனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க, நீங்க தான் வீட்டுல எல்லாருக்கிட்டையும் சொல்லி சம்மதம் வாங்கி தரணும் அப்படின்னு சொல்றாங்க. நிலாவும் எங்களுக்கு சந்தியா மாதிரி ஒரு நல்ல பொண்ணு கிடைக்கிறதுக்கு நாங்க தான் கொடுத்து வச்சிருக்கணும், எங்களுக்கு கண்டிப்பா இதுல எல்லாருக்கும் சம்மதம் இருக்கும். நிலா அதை கேட்டு பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. கண்டிப்பா எங்க வீட்டுல உள்ளவங்க எல்லாருமே இதுல ஒத்துப்பாங்க, சேரனுக்கு சந்தியா மாதிரி நல்ல பொண்ணு கிடைக்கிறதுக்கு நாங்க தான் கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த நிலா சோழன் பாண்டியன் எல்லாருக்கிட்டையும் சொல்றாங்க. எல்லாருமே பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. எங்க தேடினாலும் இது மாதிரி ஒரு நல்ல பொண்ணு நம்மளுக்கு கிடைக்காதுன்னா கண்டிப்பா சேரனுக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க.